வணக்கம். யாம் இருக்க பயமே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருச்சி வந்திருக்கோம். திருச்சியிலேருந்து ரொம்ப பக்கம்தான் இந்த கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குணசீலம். திருச்சியிலேருந்து சேலம் வரப்போ பார்த்தீங்கன்னா, திருச்சியிலேருந்து ரொம்ப பக்கம்தான் இந்த கோயில். இது வெங்கடாஜலபதிக்கு உரிய கோயில் இது. இந்த கோயிலோட வரலாறுலாம் நம்ம உள்ளே போய் அப்படியே என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். கோயில் நட திறந்தாச்சு. அப்படியே நம்ம உள்ளே போயிடலாங்க. கோயிலோட முகப்பில் 2 சிங்கம் வரவேற்குது. அப்படியே நம்ம கோயிலுக்குள்ளே போயிடலாம். அப்படியே கோயிலை சுற்றி வெளியே பிரகாரம் அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கிங் ஸ்பேஸ்லாம் நிறைய இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சைடு லெஃப்ட் சைட்லேயும் ஒரு கிரவுண்ட் இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தீர்த்தம் இருக்குது, குளம் இருக்குது. அப்படியே திருப்புறேன், கோயிலுக்குள்ளே நம்ம போயிடலாம். இந்த கோயிலில் விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இங்கே ஒரு இது மாதிரி வச்சு எல்லாத்துக்கும் அனாதாரம் கூட மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. அப்புறம் மனநல பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த கோயில் ரொம்ப சிறப்பான கோயில்னு சொல்கிறாங்க. நம்ம அதை பற்றியும் உள்ள கோயிலுக்குள்ளே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சாமி உள்ள அங்கே வெங்கடாஜலபதி இருக்காரு. அது நம்ம கோயில் KR பிச்சுமணி ஐயங்கார் குணசீலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜ பெருமாள் திருக்கோயில் பரம்பரை நிர்வாக ட்ரஸ்டி. பிரியப்பதியான வைகுண்ட வாசுதேவன் குணசீல மகரிஷியினுடைய தவத்திற்காக ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேசனாக காட்சியளித்த திருத்தலம் குணசீலம். புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரம் சனிக்கிழமை சிம்மலக்னம் கூடிய அந்த வேளையிலே குணசீல மகரிஷிக்கு திருவேங்கடமுடையான் திருக்கோலத்திலே வைகுண்ட வாசுதேவன் இங்கே காட்சியளித்தார் என்பதாக புராணத்திலே சொல்லப்படுகிறது. ஆகவே இது புராண ஸ்தலமாக போற்றப்படுகிறது. இந்த க்ஷேத்திரத்திலே குணசீல மகரிஷியானவர் தவம் இருந்து வைகுண்ட வாசுதேவனை பிரார்த்தனை செய்தனால் இந்த எம்பெருமான் மனமிறங்கி இங்கே இந்த இடத்துல காவிரி கரையில திவ்ய மங்கள விக்கிரக சுரூபராய் இங்கே காட்சியளித்தார். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானை குணசீல மகரிஷியானவர் ருத திரேதார துவாபரம் என்ற 3 யுகங்களிலே ஸ்ரீ வைகானச பகவத் சாஸ்திர முறைப்படி இங்கே ஆராதனம் செய்து வந்தார். அதன் பின் ஞானவர்ம அரசனுடைய காலத்திலே தன்னை புற்றில் மறைத்து கொண்ட எம்பெருமான் அந்த ஞானவர்ம அரசனுக்கு கனவில் தோன்றி பால் கொண்டு புற்றை கரைக்கை செய்து இந்த க்ஷேத்திரத்திலே தனக்கு ஒரு ஆலய நிர்மாணம் செய்ய ஆக்ஞாபித்தார். அதன்படி ஞானவர்ம அரசனும் இந்த க்ஷேத்திரத்திலே எம்பெருமானுக்கு ஆலயத்தை நிர்மாணம் செய்து எம்பெருமானுக்கு வைகானச பகவத் சாஸ்திர முறைப்படி ஆராதனைகளை செய்து வைத்தான். அந்த ஞானவர்ம அரசனுடைய காலத்திலே ருததேவன் என்பதற்கு கண் பார்வை செய்ததும் வகுவிராஜனுடைய முடத்தன்மை நீங்கியவதும் காந்திமதி பிருதுகீர்த்தி தம்பதிகள் புத்திரபாகியம் பெற்றதும் தேவதாசன் என்ற ஊமை குழந்தை பேசியதும் இந்த குணசீல பெருமானிடத்திலே அந்த ஞானவர்ம அரசனுடைய ஆக்ஞைப்படி 48 நாட்கள் விரத முறைகளை இருந்து எம்பெருமானை சேவித்து பிரார்த்தனை செய்ததால் அந்த ரோகங்களெல்லாம் நிவர்த்தியாகி தாங்கள் வேண்டிய வரங்களை எல்லாம் பெற்று சென்றதாக புராணத்திலே சொல்லப்பட்டுள்ளது. அதே போல் இன்றளவும் 48 நாட்கள் விரத முறைகளை மேற்கொண்டு இங்கே எம்பெருமானை பிரார்த்தித்து காவிரி நதியில் இருவேளையும் நீராடி இந்த க்ஷேத்திரத்திலேயே 48 நாட்கள் தங்கியிருந்து இங்கே நடைபெறும் அனைத்து பூஜைகளிலும் கலந்து கொண்டு எம்பெருமானை பிரார்த்தித்தால் தாங்கள் வேண்டக்கூடிய வரங்களை எல்லாம் எம்பெருமான் இங்கே கைவல்யமாக அருள் புரிகின்றார். முக்கியமாக மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், சித்த பிரம்மை, பில்லி சூனிய கோளாறுகள் போன்ற கோளாறுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் நரம்பு தளர்ச்சி, மறதி போன்ற பயந்த கோளாறுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த க்ஷேத்திரத்திலே தங்கியிருந்து 48 நாட்கள் எம்பெருமானை பிரார்த்தித்தால் அந்த வினைகள் யாவும் நீங்கி சுகம் பெறுகின்றனர். இதுவே இந்த திருத்தலத்தினுடைய தனிச்சிறப்பாகும். எம்பெருமான் இதற்காகவே தன்னுடைய கையிலே செங்கோல் ஏந்தி இங்கே காட்சி அளிக்கின்றார். இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கி வழிபட ஏதுவாய் மனநல மறுவாழ்வு மையம் ஒன்றும் இந்த திருத்தலத்திலே இந்த கோயில் நிர்வாகத்தின் மூலமாக நடத்தப்பட்டு வருகிறது. அங்கே இருக்கக்கூடிய உள்ளிருப்போர் அனைவருக்கும் எல்லா விதமான வசதிகளும் கூடிய அறைகளும் மற்றும் உணவு, உடை, உறையுள் எல்லாமே இங்கே இலவசமாக இங்கே நாங்கள் அவர்களுக்காக வழங்கி இந்த நிர்வாகத்தின் மூலமாக சரிபடுத்திக் கொண்டிருக்கின்றோம்.
முக்கியமாக கலௌ வேங்கடநாயகா என்றபடி கலியுக தெய்வமாய் இங்கே எம்பெருமான் காட்சியளிக்கின்றார். இங்கு என்ன பிரார்த்தனை செய்தாலும் இங்கே எம்பெருமானிடத்திலே அம்பெருமான் நிறைவேற்றிக் கொடுக்கின்றார். குணசீல மகரிஷி காட்சியளித்த அந்த புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரை முக்கியமாக கொண்டு பிரம்மோற்சவம் விசேஷமாக திருமலையில் எப்படி நடைபெறுகிறதோ அதை போன்று 11 தினங்கள் பிரம்மோற்சவம் இங்கே விசேஷமாக நடைபெற்று வருகிறது. மேலும் பவித்ரோற்சவம், தெப்போற்சவம் என்ற உற்சவங்கள் எல்லாம் நடைபெற்றுகின்றது. இன்றைய தினம் வைகாசி விசாகம் இந்த விசேக நட்சத்திரத்திலே எம்பெருமானுக்கு காலையிலே திருமஞ்சனம் நடைபெற்று இப்பொழுது புஷ்பங்கி பூலங்கி என்பதான புஷ்பங்கியிலே எம்பெருமான் சேவை சாதிக்கின்றார். சாயங்கால வேளையை எம்பெருமான் தாயாருடன் உபயநாச்சியமருடன் எழுந்தருளி சேவை சாதிக்கின்றார். அப்பேற்பட்ட எம்பெருமான் கலௌ வேங்கடநாயக என்றபடி கலியுக தெய்வமாய் வேண்டக்கூடிய வரங்களை எல்லாம் வழங்கக்கூடிய வள்ளலாக இங்கே அருள்படுகின்றார். திருவேங்கடமுடையானுடைய திருக்கோலத்திலே குணசீல மகரிஷிக்கு எம்பெருமான் இங்கே காட்சி அளித்ததால் திருப்பதிக்கு சென்று தங்களது பிரார்த்தனைகளை செலுத்த இயலாதவர்களும் அந்த பிரார்த்தனைகளை இந்த குணசீல பெருமானிடத்திலே செலுத்தி சுகம் பெறுகின்றனர். இது பாரம்பரியமாக நடைபெற்று வருகிறது. எனவே தென் திருப்பதி எனவும் இத்திருத்தலம் போற்றப்படுகிறது. இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமையினால் எம்பெருமான் காவிரி கரையில் கலௌ வேங்கடநாயகா என்றபடி வேண்டுவோர்க்கு வேண்டும் வரங்களை அளும் வள்ளலாக இங்கே காட்சியளிக்கின்றார். இந்த க்ஷேத்திரத்திலே எம்பெருமானை வந்து காவிரியில் நீராடி சேவித்து எம்பெருமானை பிரார்த்தித்தால் நாம் வேண்டக்கூடிய வரங்களை எல்லாம் எம்பெருமான் கைவல்மாக அறிவுகின்றார். பக்தர்கள் எல்லோரும் இங்கே குணசீலம் வருகை புரிந்து எம்பெருமானை சேவித்து வேண்டக்கூடிய வரங்களை எல்லாம் பெற்று எல்லா நலன்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று உங்களை எல்லாம் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். ரொம்ப நன்றி.